கிறிஸ்தவ சமயம் தொடர்பாக மாநாட்டு சிறப்புரையை நிகழ்த்துமாறு ஆன்மீக உளவள துணையாளர் அருட்தந்தை எஸ்.எம். செல்வரட்னம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அருட்தந்தை எஸ்.எம். செல்வரட்னம் அவர்களை அறிமுகப்படுத்துமாறு யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ப.ஜோ. ஜெபரட்னம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருட்தந்தை சாமா செல்வரட்னம் அடிகள் அமலமரி தியாய்கள் சபையை சார்ந்த குருவானவர் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னிடம் கேட்டார், என்னுடைய உரை கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வரும் என்று. நான் சொன்னேன், ஒரு 11:30 அப்படி வரும் என்று. ஆனால் இப்பொழுது 1:15 இருந்தாலும் அவர் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்திருக்கின்றார். அவருக்கு நமது நன்றிகள். கரவூர் செல்வம் என்ற புனை பெயரிலே இவர் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆற்றல் மிக்க அமலமரியின் அருட்பணியாளராக, சிறந்த எழுத்தாளராக, பிரசித்தி பெற்ற பேச்சாளராக, பிரசங்கியாராக, சிந்தனையாளராக எல்லாராலும் அறியப்பட்டவர். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய, பிரித்தானிய நாடுகளிலே கருத்தமர்வுகளையும் ஆள் மௌன தியானங்களையும் நடத்தி புகழ் பெற்றவர். பிற்காலத்தில் உளவள துணையாளராக, தியான மாநாட்டு வழிப்படுத்தினராக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பிரகாசித்தவர். தமது சொந்த அனுபவங்களையும் வெளிநாடுகளுக்கு சென்று பல பயணங்களின் படிப்புகளின் பட்டறிவின் யதார்த்தங்களையும் வைத்துக்கொண்டு பல நூறு நூல்களின் வாசிப்பின் அறிவையும் பெற்றுக்கொண்டு தமது வாழ்வின் அக புற வயப்பட்ட நிலைகளில் நின்று கொண்டு தன்னையும் தன் வாழ்வையும் தான் வாழும் உலகையும் திறனாய்வுக்கு உட்படுத்துகின்ற ஒரு சிந்தனையாளராக இவர் இருந்து வருகின்றார். இவருடைய இந்த ஆன்மீக ஆழமான அனுபவ வாழ்வை நாங்கள் கண்டு உணர்ந்ததினால்தான் இன்று அவரை நாங்கள் இந்த உரைக்காக அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை அன்போடு ஏற்று இங்கு உரையாற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தை சாமா செல்வரட்னம் அடிகளாரை சபை சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வீட்டிற்கும் மத தலைவர்கள் அவர்களே, மற்றும் பேராசிரியர்கள், அறிஞர்கள், வெவ்வேறு சமயத்தை சேர்ந்த பங்கெடுக்க வந்தவர்கள் அனைவருக்கும் என் அன்பும் பண்பும் கலந்த வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அதுவும் உரைகளையே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த மாநாடு ஆரம்பத்தில் ஒரு நடனம் அரங்கேற்றப்பட்டது. ஒரு அருமையான நாட்டியம், அருமையான நான் எதிர்பார்க்க இல்லை. அந்த நாட்டியத்தில் எல்லா மதங்களையும் செயற்கையாக இல்லை, ஒரு இயல்பாக இணைத்து ஆடினார்கள். வார்த்தைகள் தேவைப்படையில்லை. அது நிச்சயமாக அதை நெறிப்படுத்தியவர்களும் ஆடியவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக இங்கு சமய விழுமியங்களை பற்றி பேசிய அனைத்து பேருடைய விழுமியங்களையும் உன்னிப்பாக கேட்டேன். அத்தனை விழுமியங்களும் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளும், சந்தேகம் கிடையாது. நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் ஒரு சில செய்தி என்னவென்றால், அதுவும் நற்செய்தியை மட்டும், பைபிள் அல்ல, 4 நற்செய்திகளை மட்டும் மையப்படுத்தி அதில் இயேசு எடுத்து சொன்ன விழுமியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் முதலாவது அன்பு. ஒரு சட்டத்தரணி இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டான். இருக்கிற சட்டங்கள் அத்தனையும், யூத சமயத்தில் இருக்கிற அத்தனை சட்டங்களுக்குள்ளுக்கும் முதன்மையானது எது? அதாவது டோரா என்ற யூத மக்களுடைய சட்ட நூலில் 613 சட்டங்கள் உண்டு கிட்டத்தட்ட. அதில் முதன்மைப்படுத்தி ஒன்றை கூறுவது ஆபத்து. ஆகவே அந்த சட்டத்தரணி இயேசுக்கு வைத்தது ஒரு கேள்வி அல்ல, ஒரு பொறி. இயேசு அதற்கு பதில் கொடுக்கும் பொழுது ஒரு அறிஞனாக வல்ல ஒரு ஞானியாக பதில் சொன்னார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நான் இங்கு சொல்லும் கருத்துக்கள் எல்லாம்
என்னுடைய சொந்த கருத்துகள். நான் சமயம் சார்பாக பேசினாலும் அது என்னுடைய கருத்துகள். தவறாக இருந்தால் குறுமுதல்வர் மன்னிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த கட்டளை அல்ல, நான் அதை கட்டளையாக பார்க்கவில்லை, ஒரு அழைப்பாக பார்க்கிறேன். அதாவது உன்னுடைய முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய். முழுமை. அந்த அன்பின் முழுமைதான் இயேசு எங்களை அழைக்கிறார். அது ஒரு சட்டம் அல்ல. அதோடு நிறுத்தி விடாமல் அதை இணைத்து இன்னும் ஒரு கட்டளையை சொன்னார். அதுவும் ஒரு அழைப்பு. அதாவது நீ உன்னை எப்படி அன்பு செய்கின்றாயோ அதே போல உன் அயலவரையும் அன்பு செய். இந்த மூன்றும் ஒன்றாக போக வேண்டுமே ஒழிய அதை பிரிக்க முடியாது. ஒரு முழுமையான அன்பு. இந்த சட்டத்திலே இன்னும் ஒரு கேள்வி கேட்டான், என் அயலவன் யார்? இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது இயேசுவுக்கு உவமைகளும் கதைகளும் உருவகங்களும் தான் வருமே ஒழிய போதனைகள் வராது. இயேசு போதிக்கவில்லை. நற்செய்தியில் போதனைகள் கிடையாது, பெரும்பாலும் இல்லை. எல்லாம் உவமைகள், உருவகங்கள். அப்போ இயேசுக்கு உடனே ஒரு ஐடியா ஒன்று தோன்றிச்சு, இந்த சட்டத்திறங்கி கொடுக்க தான் வேணுமென்று. அவர் அப்படி கொடுத்துருக்கிறார், பல பேருக்கு கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு கதையே சொன்னார். அந்த கதையை நான் நீங்கள் சொல்லப்போனால் அதே நின்று போயிடும். ஒரு சுருக்கமாக, ஒருவன் அடிபட்டு, ஒரு யூதன் தான் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் வீதியில். அதால் பல யூதர்கள் போகிறார்கள். ஒரு தரமான கவனிக்கையில் சமாரித்தன், அதாவது யூதர்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தீண்டாமையாக கருதப்பட்ட ஒரு சமாரித்தன் தான் அவனுக்கு உதவி செய்தான். அப்பொழுது இயேசு அவனை கேட்டார், யார் அயலவன்? அவன் சொன்னான், சமாரித்தன். செய்தி என்ன? இந்த பரிணாமத்தில் பரிணமித்த அனைத்து மக்களும் சகோதரங்கள், அந்நியர்கள் அல்ல. அதுதான் செய்தி. அனைத்து பேர். இதை சங்க இலக்கியத்திலே ஒரு புலவர் பாடியிருக்கிறார், அருமையாக பாடியிருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுவும் ஒன்று. இந்த அன்பு எவ்வளவு உச்சக்கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த அன்பு அது விழுமியமாக ஒரு அன்பில் நிலைத்திருப்பது. அதை இயேசு மிக அழகாக சொன்னார். உருவகம், தந்தை என்னுள்ளும், என்னுடன் அல்ல, என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருப்பது போல். இதைத்தான் விரிவுரையாளர் அழகாக சொன்னார். அன்பும் சிவமும் ரெண்டென்பர் அறிவரார், அன்பே சிவமாவது யாவரும் அறிகிறர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்போரே. நான் நினைக்கிறேன் திருமூலர் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும். அந்த ஞானத்தின் அனுபவத்தில் அவர் பாடியிருப்பாருடைய அறிவிலிருந்து பாடியவராக நான் நினைக்கவில்லை, கருதவில்லை. அவை அன்பினுடைய உச்சக்கட்டம் தான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம். அதை ஒரு இறையியலாளர் அழகாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவத்தில் அன்பில் நிலைத்திருப்பது, பீயிங் இன் லவ், லவ்விங் அல்ல, பீயிங் இன் லவ். அதான் ஞானம், மிஸ்டிசிசம். இரண்டாவது விழுக்காடு முழுமை. மலை உரையை முடிக்கும் பொழுது இயேசு இந்த மலை உரையின் சிகரமாக, தந்தை நிறைவாக இருப்பது போல் நீங்களும் நிறைவாக இருங்கள், கடவுள் முழுமையானவர், அதே போன்று நீங்களும் முழுமையாக இருங்கள். இரண்டாவது அழைப்பு. விழுமியங்கள் எல்லாம் அழைப்புகள், போதனைகள். இதை ஒரு அழகான செய்யுள் ஒன்று, பிருகதாரண்ய உபநிடத செய்யுள் மிக அருமையாக சொல்லுகின்றது. முழுமை அதுவாம், முழுமை இதுவாம், முழுமையினின்று முழுமை பிறந்தது, முழுமையினின்று முழுமை பிறந்தபின் முழுமை முழுமையாக முன்போல் இருந்தது. அதுதான் ஆன்மீகம். முழுமையிலிருந்து நாம் பிறந்தோம், முழுமை எங்கள் உள்ளுள் இருக்கிறது, நாங்கள் படைக்கப் போவதல்ல, அந்த முழுமையை நோக்கி போவதுதான் ஆன்மீகம். மூன்றாவது அத்வைதம். நற்செய்திகளில் அத்வைதம் என்று சொல்லி கிடையாது. ஆனால் இயேசுவுடைய போதனைகளையும் அவருடைய வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு அத்வைத்தன். அவரிடம் இருக்கிளைவாதம் கிடையாது, இருக்கவில்லை.
அதே வேளை நான் பார்க்கணும் ஞானிகள் எந்த மதத்து ஞானிகளாக இருந்தாலும் சரி, அது பௌத்தத்தில் இருந்தா என்ன, இந்து சமயத்தில் இருந்தா என்ன, கத்தோலிக்கத்தில் இருந்தா என்ன, இஸ்லாமில் இருந்தா என்ன. அண்மை காலத்தில் தான் எனக்கு இஸ்லாமிய சூஃபி மிஸ்டிசிசத்தில் ஒரு பெரிய நாட்டம் ஏற்பட்டது. சூஃபி மிஸ்டிசிசம் அருமையாக இருக்கு. என்னுடைய செய்தி, முக்கியமான செய்தி, ஆன்மீகம் ஒன்று சேர்க்கும், அறிவு சிலவுகளை பிரிக்கும், பிரித்தது பிரிக்கலாம். இங்கு அழகாக சொன்னார், இன்டர்ஃபெய்த் டயலாக் நல்லது, தேவை. ஆனால் அந்த இன்டர்ஃபெய்த் டயலாக் அதிகமாக அறிஞர்கள் மட்டும்தான் இருக்க ஒழிய பட்டி தொட்டியெல்லாம் போகாது. பட்டி தொட்டியெல்லாம் போக வேண்டியது இன்டர்ஃபெய்த் டயலாக் மட்டுமல்ல, இன்டர்ஃபெய்த் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது மதங்களிடையே உள்ள ஆன்மீகம் ஒன்று உண்டு, எல்லா மதங்களிலும் உண்டு. அந்த ஆன்மீகத்தை எடுத்து எல்லோரும் அதை பின்பற்ற முடியும், பின்பற்றுவது தவறான சொல், வாழ முடியும். அதுக்கு தியான முறைகள் உண்டு. இந்த தியான முறைகள் மிக பழசு யோகா, நிச்சயமாக. அடுத்ததாக பார்த்தால் விபாசன புத்தரிடமிருந்தே வந்தது என்று சொல்கிறார்கள். அதை அண்மை காலத்தில் கோயங்கா என்பவர்கள் நன்றாக பிரசித்தி செய்து பரப்பி கொண்டு வருகிறார். மூன்றாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதுவும் புத்தரிடமிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். அதை உலகமெல்லாம் எடுத்துச் சென்றது திக் நாட் கான் என்ற வியட்நாம் புத்திஸ்மாங். நான் மிகவும் மதிக்கும் ஒரு புத்திஸ்மாங். வியட்நாமில் பிறந்து வளர்ந்து அவர் போர்க்காலத்தில் நாட்டை விட்டு விரட்டப்பட்டு பிரான்ஸ் என்ற நாட்டில் போர்லோ என்ற நகரத்தில் ப்ரம் வில்லேஜில் ஒரு பெரிய தியான இல்லத்தை நடத்தி வந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் போனார்கள், சமயம் சாராமல் போனார்கள். மைண்ட்ஃபுல்னஸ் இதை இன்றைக்கு உளவளத்துறையில் எடுத்து உளவள சிகிச்சையோடு இணைத்து மதசார்பற்றது. நான் பல மெத்தடாலஜி, இந்த தியானங்கள் எல்லாம் மெத்தடாலஜிஸ். யோகாவுக்கு போயிருக்கிறேன், விபாசனாவுக்கு போயிருக்கிறேன், மைண்ட்ஃபுல்னஸுக்கு போயிருக்கிறேன், ஜென் மெடிடேஷனுக்கு போயிருக்கிறேன், கிறிஸ்டியன் சென்டரிங் ப்ரேயர். ஏன் போனேன் என்று கேட்டால் ஒரு தேடல், என்னவோ நான் தேடிக்கொண்டிருந்தேன், என்னுடைய சொந்த தேடல். சமயம் தராத ஒன்றை ஆன்மீகம் தான் தரும் என்று எனக்கு ஒரு நினைவு. இந்த தியான முறைகளில் சமயம் சார்பில்லாத தியானங்கள் அதுதான் முக்கியம். யாரும் போகலாம், எந்த சமயத்தை சார்ந்தவரும் போகலாம், சமயத்தை சாராவதனும் போகலாம், நாத்திகன் என்று தங்களை கூறிக்கொள்வரும் போகலாம். தியானம், ஆழ்மௌன தியானம், கண்டெம்ப்ளேஷன். நான் ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்க்குறேன். மெடிடேஷன் தியானம் என்று சொல்வதற்கு எங்களோட மனம் வேலை செய்யும், வாய் பேசாது. ஆனால் ஆழ்மௌன தியானத்தில் வாயும் பேசாது, மனதை வெறுமையாக்கு. இந்த மனதை வெறுமையாக்கு என்ற அந்த ஆழ்மௌன தியானத்தில் இருந்து முகிழ்ந்தெழுவது தான் கருணை. delve into contemplation, surface in compassion. அது இயல்பாக வரும். அது எந்த ஒரு தியான ஆழ்மௌன தியானிக்கு வரும். அந்த கம்பேஷன் தான் கருணை. பௌத்தம் சொல்லுகிறது, இந்து மதம் சொல்லுகிறது, சைவம் சொல்லுகிறது, கிறிஸ்தவம் சொல்லுகிறது. அது சோஷியல் ஒர்க்காக மாறக்கூடாது, சமூக சேவையாளராக அல்ல, ஒரு ஆன்மீகத்திலிருந்து. இந்த நாட்டில் 4 மதங்களும் உண்டு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி எழுதியிருக்கிறேன், அடிக்கடி பேசியிருக்கிறேன். அதை இங்கும் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட கோவில்கள் நிறைந்திருக்கின்றன, எங்களோட ஆலயங்கள் நிறைந்திருக்கின்றன, பள்ளிவாசல்கள் நிறைந்திருக்கின்றன, விகாரைகள் நிறைந்திருக்கின்றன, களவுகள் நிறைந்திருக்கின்றன, பொய்கள் நிறைந்திருக்கின்றன, கொலைகள் நிறைந்திருக்கின்றன. இந்த ரெண்டும் ஒன்றாக போவதுதான் எங்களோட பிரச்சனை. இதுகளை உழைப்பாடு, இதுகளை டுவலிசம். இதுக்கு பின்னணி என்னென்று பார்க்குற பொழுது இந்த விழுமியங்களை பேசுகிற ஒரு முக்கியமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு இந்த விழுமியங்களை பற்றி பேசுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்றோம். ஒரு சமய சார்பற்ற சமூகம் விரைவாக உருவாகி கொண்டு வருகின்றது. ஒரு சமய சார்பற்ற ஒரு சமூகம் விரைவாக உருவாகி கொண்டு வருகின்றது. சமய சார்பற்ற என்ன? செக்யூலரிசம். இது கோவிலுக்கும் வந்திருக்கு, சமயத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. அவை எங்களோட பக்தி வழிபாடுகளில் கடவுள் உண்டா என்று நான் கேட்குறேன். எங்களோட சமய சடங்குகளில் விழுமியங்கள் உண்டா கேட்குறேன். அந்த சமயத்துக்குள்ள கூட
இந்த மாதிரியான சமய சார்பற்ற ஒரு சிந்தனை அல்லது போக்கு வந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். ஆகவே ஒரு சமய சீர்திருத்தம் செய்யாமல் விழுமியங்களுக்கு பேசினால் மட்டும் போதாது என்பது என்னுடைய கருத்து. இயேசுனுடைய காலத்தில் யூத சமயம் ஒரு சீரழிந்த சமயமாக இயேசு பார்த்தார். அவர் ஒரு யூதன், யூதத்தில் பிறந்தவர், யூதத்தில் வளர்ந்தவர். ஆனால் லூக்கா நற்செய்தியில் சொல்வது போல ஞானத்திலும் வலிமையிலும் வளர்ந்த காரணத்தினால் அவர் வெளியால் நின்று யூதத்தை பார்க்க முடிந்த அந்த இயல்பால் அவர் யூதத்தை கடுமையாக விமர்சித்தார். 4 நற்செய்திகளே உண்டு. அவர்கள் மட்டும் விமர்சிக்கவில்லை, யூதத்தினுடைய பாதுகாவலர் என்று தங்களை கூறிக்கொள்ளும் சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்கள் அவர்களையும் விமர்சித்தார், கடுமையாக விமர்சித்தார். நற்செய்திகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எங்கே நாங்கள் நிற்கின்றோம், குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமுதாயம் அல்லது எங்கள் நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறோம்? அந்த கலைநிலை பார்க்காமல், சூழல் பார்க்காமல், சூழமைப்பு பார்க்காமல், கண்டெக்ஸ்ட் விழுமியங்களை பேசினால் அது ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் ஒழிய பட்டி தொட்டி எல்லாம் செல்லாது. அப்போ இங்கே நாங்கள் பேசும் இந்த விழுமியங்கள் பட்டி தொட்டி எல்லாம் சென்றால்தான் நாங்கள் விரும்பிய ஒற்றுமை வறுமை ஒழிய ஒரு சில மாநாடுகளில் மட்டுமே அது நிற்குமானால் அது நடைபெறாது. இது முதல் மாநாடு அல்ல. ஜெகன் பெர்ரா தன்னுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறாரு, முந்தையே இப்படி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்று. அது ஏன் விடுபட்டது என்றதான் கேள்வி. இந்த 4 சமயங்களும் இந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்மீக வறுமை மிக கடுமையாக இருக்கு. சமயங்கள் உண்டு, ஆன்மீகம் இல்லை. ஒரு சிலர் மட்டும் இருக்கலாம். சமயம் இருப்பதே என்னுடைய கருத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்குரிய சமயத்துக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக சமயம். இயேசு அதை நன்றாக சொன்னார். ஓய்வு நாள் மக்களுக்கே ஒழிய மக்கள் ஓய்வு நாளுக்கல்ல. இன்னும் ஒரு விழுமியம் தலைமைத்துவம். இயேசு அதை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு புதிய கருத்தை, புரட்சிகரமான கருத்தை கொண்டு வந்தார். தலைவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது பணி தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப். அந்த நேரம் அது புரட்சிகரமாக, இன்றைக்கும் அது புரட்சிகரமாக தான் இருக்கு. அதை வாழ்ந்தார். கடைசியாக தன்னுடைய சீரோடு அமர்ந்து கொண்டு உணவு உண்ண பொழுது சீரோடைய கால்களை கழுவினார். கழுவிய பின் சொன்னார், நான் உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். இந்த கால்களை கழுவுங்கள்னு சொன்னால் காலை கழுவி போட்டு கன்னத்தில் அரைஞ்சு போய்ட்டும் போகலாம். இந்த கழுவுறதில் முக்கியம், அந்த செய்தி முக்கியம். செய்தி என்ன? பணிவிட செய். எங்களுடைய அரசியல் தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பணி சர்வன்ட் தலைமைத்துவத்தை கொண்டு வந்தால் எவ்வளவு மாற்றங்கள் வரும். இறுதியாக சீடத்துவம். இதில் நிறைய குளறுபடிகள் உண்டு. இயேசு சீடத்துவத்தை பற்றி பேசினார். இயேசு சொன்ன சீடத்துவத்துக்கும் குரு சீடன் என்று சொல்லும் சீடத்துவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. த ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அல்ல. ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அல்ல. அவரொரு மத போதனையை கேட்டு அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன சொன்னார்? எப்படிப்பட்ட சீடத்துவத்தை பற்றி சொன்னார்? ஆன்மீகத்தை பற்றி தான் சொன்னார். உன்னை வெறுத்து, எனக்கு அழகாக சொன்னார் எங்களுடைய தேரோ அவர்கள், உன்னை வெறுத்து உன் குடும்பம், உன்னுடைய மனைவி, மக்கள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய அட்டாச்மெண்ட் அத்தனையும் வெறுத்தென்றால் வெறுமையாக்கி, எம்டி பௌத்தத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். சுனியாத்து என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். அத்தனையும் வெறுமையாக்கி என்னோடு வா. அதுதான் அந்த சீடத்துவம். மிக சிலர் தான் இயேசுனுடைய சீடர்கள், மிக சிலர் தான் கிறிஸ்துவனுடைய சீடர்கள். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், அவரெல்லாம் ஒரு மதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், சமயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அதுதான் எங்களுடைய அவலம். இயேசு ஒரு சமயத்தை தொடக்குவதற்காக வந்தவர் அல்ல. வந்தவர் என்று சொல்லுவதற்கு நற்செய்திகளில் ஆதாரங்கள் கிடையாது. அவர் ஒரு வழிகாட்ட வந்தவர்.
பழைய ஏற்பாட்டிலிருந்து தன்னை பிரித்து தன்னை புறம்பாக்கி ஒரு புதிய ஏற்பாட்டை, ஒரு புது உடன்படிக்கையை, ஒரு புதிய செய்தியை சொல்ல வந்தவர். ஆனால் வழிகாட்ட வந்தவர் வழியாக மாறினார். செய்தி சொல்ல வந்தவர் செய்தியாகவே மாறினார். அதான் அந்த சிறப்பு. ஆகவே நான் பசி என்பது குறுமுதல் சொன்னால் நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்கன்னா 2 பார்சல் எடுக்க வேண்டி வரும் என்று ஒரு ஆளுக்கு சில அது 3ஆக மாற முந்தி நான் அதை முடிச்சு விட விரும்புகிறேன். நான் ஒரு கனவு காண்றேன். என்ற கனவு பிரபஞ்சத்து ஆன்மீகம். இந்த பிரபஞ்சத்து ஆன்மீகத்தை பற்றி நான் சாடையாக என்னுடைய இறுதியான நூலில் எழுதியிருக்கிறேன். அதற்கு அணிந்துரை தந்த எங்களுடைய பேராசிரியர் அதை வரவேற்று ஆதரித்து ஒரு அருமையான அருந்துரை தந்திருக்கிறார். அது எனக்கு தேவைப்பட்டது. ஒரு பேராசிரியர், ஒரு பல்கலைக்கழகத்து பீடாதிபதி, ஒரு துணைவேந்தர், அப்படி கொத்த ஒரு சிந்தனை வரவேற்றது எனக்கு ஒரு உறுதியை தந்தது. பிரபஞ்சத்து ஆன்மீகம், அதாவது சமயங்களை மேவி, சமயங்களை எதிர்த்தல்ல, சமயங்களை மேவி ஒரு ஆன்மீகம் உண்டு. அனைத்து வேதங்களிலும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம்தான் இனங்களையும் சரி, சாதிகளையும் சரி, மொழிகளையும் சரி, நாடுகளையும் சரி ஒன்றாக கொண்டு வரும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. ஞானிகள் ஒற்றுமைக்கு வழிகோலுவார்கள். இறையியலாளரும் மெய்யியலாளரும் பிரிந்து போவார்கள், அல்லது தங்கள் சமயம் தங்கள் கோட்பாடு தான் சரி என்று சொல்வார்கள். ஞானிகளுடைய அனுபவம் ஒன்று. ஆனால் அந்த ஞானிகள் வாழ்ந்த சூழல், அவர் வாழ்ந்த கலாச்சாரம், அவர்கள் பேசிய மொழி, அதற்கு உட்பட்டு மொழியால் அவர்கள் வேறுபடலாம். நான் இன்றைக்கு சூஃபி மிஸ்டிசம் படிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த சூஃபி மிஸ்டிக் ரூமி, ஜலுடீன் ரூமி அழகாக எழுதியிருக்கிறார். அதே போல திருமூலரை பாருங்கள், திருவாசகத்தை பாருங்கள், திருக்குறளை பாருங்கள், பௌத்தத்தில் நிறைய எழுதியிருக்கிறார். ஞானிகள் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் தான் இந்த நாட்டையும் சரி, இந்த உலகத்தையும் சரி ஒன்று சேர்ப்பார்கள். இறுதியாக எனது கனவை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உரையை முடிக்க விரும்புகின்றேன். என்னுடைய கனவு சட்டங்களாலும் சடங்குகளாலும் பக்தி முயற்சிகளாலும் கட்டுப்படுத்தி ஒரு மூடிய அமைப்பினுள் மக்களை சிறைப்படுத்தாது, அனைத்து சமயங்களையும் புரிந்து தெளிந்து ஒருங்கிணைந்து உள்வாங்கி அகன்று விரிந்து படர்ந்து வாழும் வாழ்விக்கும் சமயம்தான் நாளைய சமயம், டுமாரோஸ் ரிலிஜன். அடையாளங்களுடனும் சாயல்களுடனும் இமேஜஸ், சின்னங்களுடன் நின்று தேங்கி விடாமல் அவை சுட்டி காட்டும் ஒன்றை, முழுமையை தேடிச் செல்லும் தேடுனர் சீக்கர்ஸ் கொண்டதுதான் நாளைய சமயம். ஆழ்மௌன தியானத்தில் மனதை வெறுமையாக்கி இதுகளை பாடற்ற ஓர்மை உணர்வை நோக்கி பயணிக்கும் ஆன்மீகம்தான் நாளைய ஆன்மீகம். ஒரு சமயத்து பாரம்பரியத்துடன் நின்று விடாது, அந்த சமயத்து பாரம்பரியம் எவ்வளவு சிறப்பாக இருப்பினும் அவற்றை மேவி டிரான்சென்ட் அனைத்து சமயங்களின் பாரம்பரியங்களுடனும் தம்மை ஈடுபடுத்தி எங்கேஜ் வளர்வதுதான் பிரபஞ்சத்து ஆன்மீகம், ஒரு முகிழ்ந்தெழும் புதிய ஆன்மீகம். கடவுள் ஒன்று, சக்தி ஒன்று, அன்பு ஒன்று, ஆன்மீகம் ஒன்று, முழுமை ஒன்று. சமயங்கள் வேறு வேறு மொழிகளில் பேசினாலும், தம் தம் கலாச்சார சூழலினால் கட்டுண்டாலும், கண்டிஷன் பை தியர் கல்ச்சர், வேறு வேறு வழிகளில் பயணித்தாலும் இறுதியில் வந்து சேரும் இடம் ஒன்றுதான். இக்கூற்றை பிரபஞ்ச ஆன்மீகம் என்று நான் அழைக்கின்றேன். இயேசு ஒரு சமயத்தை உருவாக்க வரவில்லை. அது பிற்காலத்தில் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் கான்ஸ்டன்டைன் எம்பரோட வந்த பிரச்சனை தான். காந்தியடிகள் சொன்னார், நான் சொன்ன அதே இதைத்தான் காந்தியடிகளும் சொன்னார். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் இவ்வுலகுக்கு உரியவர், எல்லா இனத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் உரியவர். மகாத்மா காந்தி சொல்லிய வார்த்தைகள். ஆனால் அவர் இன்னும் ஒன்று சொன்னார், அதை இங்கே சொல்லலாமோ தெரியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவர்களை ஏற்கவில்லை என்று சொன்னார். அதை நாம் செய்த தவறு, அதையும் சொல்லியிருக்கிறார்.
இறுதியாக நான் எத்தனை இறுதியாக சொல்லிட்டு 3 தரம் இந்த எங்கட ஆயர் மிகவும் நல்ல இதெல்லாம் எண்ணி பார்த்து கூட இருப்பார். எங்களுடைய என்னுடைய ஒரே ஒரு செய்தி, இன்டர்ஃபெய்த் டயலாகுக்கு அப்பால் சென்று, விழுமியங்களுக்கு அப்பால் சென்று ஒரு ஆன்மீகத்தில் எங்கள் மக்களை வளர்க்க வேண்டும், வளர்க்கலாம். அது பட்டி தொட்டியெல்லாம் போகலாம். அதற்கு தியான முறைகள் உண்டு, அவை சமயங்களை மேவியவை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பயணமும் நானே, பயணியும் நானே. வணக்கம்.